வணக்கம். நாட்டின் 79வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு நாட்டு மக்களுக்கு பிரதமர் மோடி உரையாற்றினார். அந்த உரையில் கிட்டத்தட்ட 12 முக்கியமான விஷயங்களை நாட்டு மக்களுக்கு செய்திகளாக பிரதமர் மோடி கொடுத்துள்ளார். அவர் என்னென்ன விஷயங்கள் சொன்னார் அப்படிங்கிறத விரிவாக சொல்வதற்காக நம்மோடு டிஜிட்டல் பிரிவின் தலைவர் ஆனந்த், அதே போல அரசியல் செய்தியாளர் அபினவ் இருவரும் இணைந்துள்ளார்கள். இருவர்கிட்டையும் பிரதமர் மோடி நாட்டு மக்களுக்கு கொடுத்த அந்த செய்திகள் குறித்து விரிவாக பார்க்கலாம். முதல்ல ஆனந்த், முதல் விஷயமே பிரதமர் மோடி என்ன சொன்னார்னா, பெஹல்காம் தாக்குதலுக்கு இந்தியா எப்படி பதில் தாக்குதல் நடத்துனுச்சு, இந்திய ராணுவம், இதை பற்றிலாம் சொல்லியிருக்காரு. அதை பற்றி கொஞ்சம் விரிவாக சொல்லுங்களேன். அதாவது இன்னொரு சாதனை இன்னைக்கு நம்மளுடைய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் நிகழ்த்தியிருக்கிறார். என்ன அப்படின்னு சொன்னால், இந்திரா காந்தியை விட ஒரு முறை அதிகமாக நம்மளுடைய ரெட் ஃபோர்ட்டில் இந்த இண்டிபெண்டன்ஸ் டே ஸ்பீச் ஆனது அவர் வழங்கியிருக்கக்கூடிய ஒரு பிரதமராக இன்னைக்கு ஒரு புதிய சாதனையை அவர் படைத்திருக்கார். இப்போ ஜவஹர்லால் நேரு மட்டும்தான் பிரதமர் மோடிக்கு அதிகமான முறை ரெட் ஃபோர்ட்லேருந்து இண்டிபெண்டன்ஸ் டே ஸ்பீச் பண்ணியிருக்கிற சாதனையை வைத்திருக்கிறார். ஸோ அது ஒரு விஷயம் கூடுதலாக சொல்லிக்கொண்டு, பெஹல்காம் தாக்குதலுக்கு பிறகு, ஆப்ரேஷன் சிந்தூருக்கு பிறகு இந்த இண்டிபெண்டன்ஸ் டே ஸ்பீச் ஆனது வரப்போகுது அப்படின்னு உடனே இதுக்கான ஒரு எதிர்பார்ப்பு உலக அளவில் அதிகரிச்சிருது. அதுவும் குறிப்பாக தற்பொழுது இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் போய்கொண்டிருக்கக்கூடிய இந்த ட்ரேட் வார், இந்த சமயத்தில் பிரதமர் மோடி என்ன பேச போறார் அப்படிங்கிறது இந்தியாவை கடந்து பல உலக நாடுகள், அமெரிக்காவுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய நாடுகள், அமெரிக்காவுக்கு எதிராக இருக்கக்கூடிய நாடுகள், அமெரிக்கா உட்பட பல உலக நாடுகள் உத்து பார்த்து கொண்டு இருந்த ஒரு ஸ்பீச். ஸோ இந்த ஸ்பீச்சில் நம்ம எதிர்பார்த்தபடி நம்மளுடைய பாதுகாப்பு படையினர் நிகழ்த்திய ஒரு மிகப்பெரிய சாதனை, எதிரி நாட்டுக்குள்ளே புகுந்து நூற்றுக்கணக்கான கிலோமீட்டரை தாண்டி அங்கே இருக்கக்கூடிய பயங்கரவாதி முகாம்களை துல்லியமாக தாக்கி பயங்கரவாதி பொறுக்கிகளை தும்சம் பண்ண நம்மளுடைய இந்திய பாதுகாப்பு படையினரை பாராட்டி பிரதமர் பேசியிருக்கார். அது மட்டும் கிடையாது, இதுதான் புதிய இந்தியாவின் நியூ நார்மல், யதார்த்தம், புதிய இந்தியாவின் புதிய யதார்த்தம் அப்படின்னு சொல்லியிருக்கார். இந்தியாவை இனிமே நீங்க இந்த பூச்சாண்டி காட்டுற வேலைலாம் இந்தியா கிட்ட இனிமே நடக்காது, அடித்தால் 10 மடங்கு திருப்பி அடிக்கப்படும் அப்படிங்கிற அந்த எச்சரிக்கை செய்தியை மீண்டும் ஒரு முறை நம்மளுடைய பிரதமர் சொல்லியிருக்கார். நிச்சயமா நான் அடுத்த விஷயத்தை பற்றி அபினவ் கிட்ட கேட்டுட்டு நான் மீண்டும் உங்ககிட்ட வரேன். நீங்கள் தொடர்ந்து இணைப்பில் இருங்க ஆனந்த். அபினவ், அடுத்ததாக பிரதமர் மோடி சொன்னது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆத்ம நிர்பர், சுயசார்பு. அதாவது ஒரு சைடு மேக் இன் இந்தியா திட்டத்தை நம்ம ஊக்குவிச்சாலும் கூட, இன்னொன்று சுயசார்பு இந்தியா அப்படிங்கிற கான்செப்டில் இன்னும் வேகமாக இந்தியா பயணிக்க வேண்டியிருக்குன்னு சொல்லியிருக்காரு. அதை கொஞ்சம் இன்னும் விரிவாக சொல்லுங்க அபினவ். பிரதமராக மோடி அவர்கள் பதவி ஏற்றதிலிருந்தே அவர் சொல்லிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஆத்ம நிர்பார் பாரத், அதாவது இந்தியாவிற்காக இந்தியாவிலேயே தயாரிக்கணும் அப்படின்றது தான் இந்த விஷயம். ஆனால் அன்னைக்கு, அதாவது கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி பிரதமர் மோடி சொன்ன ஆத்ம நிர்பர் பாரத்துக்கும் இன்னைக்கு பிரதமர் மோடி அவர்கள் குறிப்பிட்ட ஆத்ம நிர்பர் பாரத்துக்கும் நிறையவே வித்தியாசங்கள் இருக்கு. அந்த வித்தியாசம் எங்கிருந்து வருது அப்படின்னா, இது அமெரிக்காவிற்கு அவர் விடுத்த நேரடி சவால். நமக்கு தெரியும் என்னன்னா, அமெரிக்கா எப்பவுமே நிறைய நாடுகளோட வர்த்தக ஒப்பந்தங்கள் அவங்க போட்டுப்பாங்க. அவர்களுடைய வர்த்தக ஒப்பந்தம் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னா, ஒரு நாட்டுக்கிட்ட இருந்து அமெரிக்கா மூலப்பொருளை வாங்குதுன்னா, அந்த மூலப்பொருளை பயன்படுத்தி அவர்கள் தயாரிக்கக்கூடிய ஃபினிஷ்டு ப்ராடக்ட், அதை எந்த நாட்டுக்கிட்ட இருந்து அவர்கள் மூலப்பொருளை வாங்கினாங்களோ அதே நாட்டுக்கு அதிக விலையில் விற்பாங்க. ஸோ இதன் மூலமாக என்ன ஆகும் அப்படின்னா, எப்போவுமே அமெரிக்கா எக்கனாமியில் பிற நாடுகளை விட உயர்ந்த நிலையிலேயே இருக்கும். மூலப்பொருட்கள் அமெரிக்கா கிட்ட இல்லைனாலும் வளமான நாடுகளை விட அமெரிக்கா பொருளாதாரத்தில் முன்னேறி இருக்கிறதுக்கு இது ஒரு முக்கிய காரணம். ரெண்டாவது, அமெரிக்கா என்ன பண்ணிடுவாங்கன்னா, உங்ககிட்ட மூலப்பொருளே இருந்தாலும் நீங்கள் ஃபினிஷ்டு ப்ராடக்டை அது மூலமாக தயாரிக்கக்கூடாது அப்படின்ற மாதிரியான ஒப்பந்தங்களையும் அவங்க பல நாடுகளோட போட்டிருக்காங்க. முந்தைய காலங்களில் இந்தியாவும் இது மாதிரியான ஒப்பந்தங்களுக்கு உட்பட்டதாக சொல்லப்படுது. ஸோ இந்த மாதிரியான சூழ்நிலைகளால் தான் இந்தியா கடந்த காலங்களில் ஆத்ம நிர்பர் பாரத் அப்படின்ற அந்த தன்னிறைவை அடைய முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தது. பிரதமர் மோடி அவர்கள் வந்ததுக்கப்புறம் அவர் என்ன சொன்னாருன்னா, உள்நாட்டு உற்பத்தியை அதிகரிக்கணும் அப்படின்ற விஷயத்தை தான், அதை மையப்படுத்தி தான் அவரோட திட்டங்கள் எல்லாமே வகுக்கப்பட்டு இருந்தது. ஆனால் இன்னைக்கு அவர் சொல்லியிருக்கக்கூடிய இந்த விஷயங்கள் என்னன்னா, எல்லாமே இந்தியாவில்,
எதுவுமே நாம வந்து வெளிநாட்டை நம்பி எந்த ஒரு பொருளையும் வாங்கக்கூடாது. எல்லாமே நம்ம இந்தியால தயாரிக்கணும் அப்படின்றது தான் அவரு சொல்லியிருக்கக்கூடிய விஷயம். இத நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இந்தியாவினுடைய விமானப்படை இப்ப கொஞ்சம் வீக்கான நிலைமையில இருக்கு. அதற்கு காரணம் என்னன்னா, இந்தியால இருக்கக்கூடிய இந்த போர் விமானங்கள் அப்படின்றது, அதனுடைய ஜெனரேஷன் அது வந்து கொஞ்சம் பழையதா இருக்கு. இதை வந்து பேலன்ஸ் பண்றதுக்காக தான் நம்ம தேஜஸ் அப்படின்ற போர் விமானத்த கண்டுபிடிச்சோம். ஆனா, அந்த போர் விமானத்துக்கான இன்ஜின் அப்படின்றது அமெரிக்கால இருந்து தான் வர வேண்டியது இருக்கு. அமெரிக்கா திட்டமிட்டு அந்த போர் இன்ஜினை நமக்கு வழங்குவதற்கு காலதாமதம் செய்தது. இந்த நிலையில தான் ஆப்பரேஷன் சிந்தூர் அப்படின்றது நடந்தது. அத வந்து நம்ம பார்த்தோம். இப்போ அமெரிக்கா வந்து 6த் ஜெனரேஷன் ஃபைட்டருக்கு போயிட்டாங்க. இந்தியா 5த் ஜெனரேஷன் ஃபைட்டர் உருவாக்கிட்டு இருக்கு. ஆனா, திரும்பவும் இன்ஜின் தான் வந்து இங்க கோளாறா இருக்கு. ஸோ பிரதமர் மோடி இன்னைக்கு என்ன சொல்றாரு அப்படின்னா, ஆத்ம நிர்பார் பாரத். இந்தியாவிலேயே எல்லாத்தையும் தயாரிக்கும். குறிப்பா ஜெட் இன்ஜின்ஸ நாம இந்தியால தயாரிப்போம் அப்படின்றத மிகவும் உறுதியா சொல்றாரு. ஜெட் இன்ஜின் டெக்னாலஜி அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு பல ஆண்டுகளா முயற்சி செஞ்சுக்கிட்டு தான் இருக்கோம். இதுவரைக்கும் நமக்கு முழுமையான வெற்றி கிடைக்கல. ஆனா, பிரதமர் மோடி என்ன சொல்றாருன்னா, நிச்சயமா நாம அதுல வெற்றி பெறுவோம் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு ஏத்த மாதிரியான செய்திகளும் வெளியாயிட்டு இருக்கு. 5th ஜெனரேஷன் ஃபைட்டருக்கான இன்ஜினை நம்ம பிரான்ஸோட சேர்ந்து செய்யறோம். அதே மாதிரி 4th ஜெனரேஷன் ஃபைட்டருக்கான இன்ஜினை நாம சொந்தமா உருவாக்குவோம் அப்படின்றதையும் பிரதமர் மோடி சொல்றாரு. ஒரு முக்கியமான பாயிண்ட் இதுல என்ன அப்படின்னா, இந்தியா சொந்தமா தயாரிக்கும் பிற நாடுகளோட சேர்ந்து தயாரிக்கப்படும் பொருள்கள்ல இந்தியாவோட பங்களிப்பை அதிகப்படுத்துவோம். இப்போ உதாரணத்துக்கு பிரம்மோஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா, பிரம்மோஸ்ல 50% இந்திய தயாரிப்பு, 50% ரஷ்ய தயாரிப்பு இருக்கு அப்படின்னு சொன்னா, மீதி இருக்கிற அந்த 50% ரஷ்ய தயாரிப்பை தயாரிக்கக்கூடிய தன்மையும் இந்திய நிறுவனங்கள் பெற வேண்டும் அப்படின்றது தான் பிரதமர் மோடி அவர்களின் பேச்சினுடைய எதிரொலியா இருக்கு. ஸோ இது அமெரிக்காவிற்கு அவர் விடுத்துள்ள மறைமுகமான எச்சரிக்கை அண்ட் சவால். நிச்சயமா நான் மறுபடியும் உங்ககிட்ட வரேன் அப்படின்னா, ஆனந்த் அடுத்தது அவர் சொல்லியிருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த தீவிரவாத தாக்குதல்கள், அதனால் இந்தியாவினுடைய இந்த டெமோக்ராஃபிக்கலில் ஏற்பட்டிருக்கக்கூடிய சேஞ்சஸ், அதை பற்றி ரொம்ப முக்கியமாக சொல்லிட்டு இதில் வந்து இளைஞர்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதை கொஞ்சம் விரிவாக சொல்லுங்களேன். கண்டிப்பாக ஒரு நாட்டுக்கு வெளிநாடுகளிலிருந்து பிரச்சனை வரும். அந்த பிரச்சனை எப்படி வரும்? மிசைல் மூலமாக வரும், இல்லாட்டி ராக்கெட் மூலமாக வரும். அதே மாதிரி வெளிநாடுகளிலிருந்து வரக்கூடிய இன்னொரு பிரச்சனை என்ன அப்படின்னு சொன்னால், அவங்களுடைய ஆட்கள் நம்ம நாட்டுக்குள்ள ஊடுருவது. இது நமக்கு தெரியும். இந்தியாவில் பங்களாதேஷிலிருந்தும் பாகிஸ்தானிலிருந்தும் பல பயங்கரவாதிகள் பொதுமக்கள் வேடத்தில், பொதுமக்கள் போன்று இங்கே வந்து ஊடுருவி இந்தியாவிலேயே பல பகுதிகளில் தங்கி, அதற்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய அவர்கள் மதத்தை சார்ந்தவர்கள், அவங்க மத குருமார்கள், அவங்களுடைய ரிலீஜியஸ் இன்ஸ்டிடியூஷனுடைய உதவியோட அவங்க வந்து இந்தியாவில் தங்கி ரேஷன் கார்டு, ஆதார் கார்டு எல்லாத்தையும் எப்படியாவது ஏமாற்றி வாங்கி, ஏன்னா மத்திய அரசு மாநில அரசு இருக்கலாம், பட் இதெல்லாம் இஷ்யூ பண்ணுறது லோக்கலில் ஏதாவது ஒரு அரசு ஊழியர் தான். அந்த அரசு ஊழியரை ஈஸியாக விலைக்கு வாங்கலாம். ஒன்று பணம், இல்லாட்டி வேற ஏதாவது போதைப் பொருட்கள், அல்லது வந்து அவங்களுடைய கொள்கை மூலமாக கூட அவங்கள வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு ஃபேக் ஐடியை வாங்கிக்கிட்டு இந்தியாவினுடைய தேர்தலில் வாக்களித்து இந்தியாவினுடைய எம்பிக்கள், எம்எல்ஏக்களை தேர்வு செய்யும் இடத்தில் இன்று வெளிநாட்டிலிருந்து வந்திருக்கக்கூடிய ஊடுருவியவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இதை தான் வந்து பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் இன்னைக்கு குறிப்பிட்டு பேசியிருக்காரு, எச்சரித்திருக்கிறார். அவங்க வந்து அவங்க தங்கி அவங்க சம்பாதிக்கிறது மட்டுமல்ல, நம்ம நாட்டு இளைஞர்களுடைய வேலை வாய்ப்பு பறிக்கப்படுது, நம்ம நாட்டு பெண்கள் குறிவைக்கப்படுகிறார்கள், கற்பழிக்கப்படுகிறார்கள், திருமணம் என்ற பெயரில், காதல் என்கின்ற பெயரில் அவர்களை ஏமாற்றி மதம் மாறலை அப்படின்னு சொன்னால் வெட்டி கண்டந்துண்டமாக வெட்டி சூட்கேஸ்லேயோ ஃப்ரிட்ஜ்லேயோ அவங்களுடைய அந்த உடம்பை வைத்து பல செய்திகளை நம்ம இன்னைக்கு பார்க்குறோம். இந்த செய்திகளை ஒரே வரியில் இன்னைக்கு பிரதமர் மோடி அவர்கள் அவருடைய முக்கியமான இந்த சுதந்திர தின விழா பேச்சில் குறிப்பிட்டிருக்காரு. ஸோ இந்த மெசேஜ் ஆனது இந்தியாவில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கும் இந்தியாவில் இருக்கக்கூடிய பெற்றோர்களுக்கும் கண்டிப்பாக போய் சேர்ந்திருக்கு. சேரணும். சேர்ந்தால் இந்த விஷயத்தை இதில் ஒரு புரிதல் ஏற்பட்டால் நாட்டுக்கு நல்லது அப்படிங்கிறது என்னுடைய கருத்தாகவே நான் இதில் வைக்க விரும்புகிறேன். நிச்சயமாக இணைப்பில் இருங்க ஆனந்தா. அபினவ், அடுத்ததாக வந்து எப்படி அமெரிக்காவுக்கு ஒரு கோல்டன் டோம் வான் பாதுகாப்பு அமைப்போ, அதே மாதிரி இஸ்ரேலுக்கு ஒரு அயன் டோம் பாதுகாப்பு அமைப்போ, அது மாதிரி இந்தியாவிற்கு சுதர்சன சக்ரா வான் பாதுகாப்பு அமைப்பை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதை பற்றி விரிவாக சொல்லுங்கள் அபினவ்.
ஸோ முதல்ல இந்த சுதர்சன சக்கரம் அப்படின்னா என்ன அப்படின்றத நம்ம பார்க்கணும். நம்முடைய புராணங்கள் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, கிருஷ்ணர் ஆட்சி செஞ்ச துவாரகைய சுதர்சன சக்கரம் அப்படின்ற ஒரு ஆயுதம் வந்து பாதுகாத்ததா சொல்லப்படுது. அந்த ஆயுதம் அந்த துவாரகைய சுத்தி வந்துகிட்டே இருக்கும். யாராவது அத்துமீறி அந்த துவாரகைக்குள்ள புக நெனச்சா, உடனடியா இந்த சுதர்சன சக்கரம் அவர்களை கொன்னு வீழ்த்திடும். கிட்டத்தட்ட அப்படிப்பட்ட ரிசம்பிளன்ஸ் கொண்ட ஒரு டிஃபென்ஸ் சிஸ்டம உருவாக்கணும் அப்படின்றது தான் பிரதமர் மோடி அவர்கள் இன்னைக்கு வெளியிட்டிருக்கிற அறிக்கையில தெரிய வருது. அந்த திட்டத்திற்கு சுதர்சன சக்ரா மிஷன் அப்படின்னு சொல்லிட்டு பேரு வைக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த திட்டத்தினுடைய நோக்கம் என்ன அப்படின்னா 2035 அதாவது இன்றிலிருந்து அடுத்த 10 ஆண்டுகளுக்குள் இந்தியால இருக்கக்கூடிய மேஜரான டிஃபென்ஸ் ஹப்ஸ், அதே போல போர்ட், ஏர்ஃபீல்டு, ஏர் பேசஸ், ஹாஸ்பிட்டல்ஸ், பொதுமக்கள் அதிகமாக கூடக்கூடிய பகுதிகள், முக்கியமான நகரங்கள், சென்னை, பாம்பே, டெல்லி, கொல்கட்டா மாதிரியான நகரங்கள், இது எல்லாத்தையுமே அவங்க ஒரு டிஃபென்ஸ் பாதுகாப்பு வளையத்துக்குள்ளே கொண்டு வரதுக்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள போகிறாங்க. ஏற்கனவே இந்தியாவுக்கு அட்வான்ஸ்ட் ஏர் டிஃபென்ஸ், பிருத்வி ஏர் டிஃபென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 2 மிசைல் டிஃபென்ஸ் உண்டு. அது போக S-400 அப்படின்ற ஒரு ரஷ்யன் மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டமும் நம்மக்கிட்ட இருக்குது. அடுத்தது S-500ன்னு சொல்லி ஒன்று வரப்போகுது. ஆகாஷ் தீர்னு ஒரு சிஸ்டம் இருக்குது. அதில் ஆகாஷ் மிசைல் சிஸ்டம் பயன்படுத்தப்படுது. இந்த எல்லா சிஸ்டத்தையும் இன்டகிரேட் பண்ணி இத்தனை ஃபெசிலிட்டிலையும் அவங்க வந்து இன்ஸ்டால் பண்ண போகிறாங்க அப்படின்றது தான் விஷயம். ஸோ நம்ம கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்தோம், அமெரிக்காவில் இருந்துக்கிட்டு பாகிஸ்தானினுடைய ஃபெயில்டு மார்ஷல் அசீம் முனிர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நாங்கள் வந்து ஒரு கார்பேஜ் ட்ரக்கு, நாங்கள் வந்து நினச்சா பாதி உலகத்தையே அழிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி இந்தியாவுக்கு மறைமுகமாக அணு ஆயுத மிரட்டலை வந்து விட்டார். இது அமெரிக்காவும் அனுமதிச்சிருக்கு. இப்போ இந்தியாவுக்கு இருக்கிற ஆப்ஷன் ஒன்று தான், தைரியமாக பாகிஸ்தானை எதிர்கொள்ளுவது, அவர்களை எதிர்கொள்வதற்கு முன்னாடி நம்மை தற்காத்துக் கொள்வது. அந்த தற்காத்துக் கொள்வதற்காக ஒரு கிரியேட் பண்ணப்பட்ட ஒரு கிராண்ட் விஷன் தான் இந்த சுதர்சன சக்ரா மிஷன். நிச்சயமா அபினவ், இணைப்பில் இருங்க, நான் மறுபடியும் வரேன். ஆனந்த், இப்போது இந்தியா தொடர்ந்து பொருளாதார ரீதியாக எல்லா துறைகள்லையுமே வளர்ச்சியை சந்திச்சுட்டு வருது. குறிப்பாக எலக்ட்ரானிக் பொருட்களுடைய தேவை அதிகமாகிட்டே போகுது. ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியாக இருந்தாலும் சரி, எல்லா துறைகள்லையுமே அந்த செமிகண்டக்டருடைய தேவை நமக்கு நிறைய இருக்குது. ஆனால் செமிகண்டக்டர்களுக்கான தேவை இந்தியா இப்போ வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி செஞ்சு தான் பூர்த்தி செய்துக்கிறாங்க. ஆனால் அந்த ஆலையை உற்பத்தி செய்யணும், அது குறித்த ஒரு பெரிய மிஷன் நமக்கு இருக்கணும், விஷன் நமக்கு இருக்கணுங்கிற விஷயத்த மோடி பதிவு பண்ணியிருக்காரு. அதை பற்றி விரிவாக சொல்லுங்கள். இன்னைக்கு உலகம் போகக்கூடிய வேகத்தில் செமிகண்டக்டர்ஸ் அப்படிங்கிறது ஒரு தவிர்க்க முடியாத ஒரு பொருளாக மாறி இருக்கு. அதாவது கண்டக்டர்ஸ் மற்றும் இன்சுலேட்டர்ஸை கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு எலக்ட்ரானிக் மெட்டீரியல். அது டிரான்சிட்டர்ஸ், இன்டிகிரேட்டட் சர்க்கியூட்ஸு, இதனுடைய பில்டிங் பிளாக்ஸாக செமிகண்டக்டர் பயன்படுது. நம்மளுடைய ஸ்மார்ட் ஃபோனு, இப்போ நம்ம இதை பேசுகிறத ரெக்கார்ட் பண்ணக்கூடிய கேமரா, நீங்கள் கேட்கக்கூடிய ஹெட்ஃபோனு, இதை எடிட் பண்ணக்கூடிய கம்ப்யூட்டரு, இது எல்லாத்துலேயுமே வந்து செமிகண்டக்டர் அப்படிங்கிறது ஒரு மிக முக்கியமான ஒரு மெட்டீரியலாக மாறி இருக்கு. அவர் என்ன சொல்றாரு, கடந்த 50-60 ஆண்டுகளுக்கு முன்னே இது இந்தியாவில் தயாரிப்பதற்கான முயற்சிகள் எடுக்கப்பட்டது. நான் எந்த அரசையும் குறை சொல்லவில்லை, ஆனால் அன்று இருந்த அரசு இதற்கு எந்த உதவியும் செய்யவில்லை. இது மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுக்காக சொல்றேன் அப்படின்னு அவர் அதை குறிப்பிடுறார். 50-60 ஆண்டுகள் இந்தியா இந்த செமிகண்டக்டர் அப்படிங்கிற இந்த ஒரு இண்டஸ்ட்ரியில பெரிய ஒரு இழப்பை சந்திச்சிருக்கு. அதே நேரத்தில் தாய்வான், சைனா போன்ற நாடுகள் எங்கேயோ இன்னைக்கு செமிகண்டக்டரில் ஒரு 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 கோலோச்சி இருக்கக்கூடிய நாடுகளாக மாறி இருக்கு. தாய்வான் போன்ற நாடுகளுக்கு பொருளாதாரமே, அந்த நாட்டினுடைய ஒட்டுமொத்த பொருளாதாரமே இந்த செமிகண்டக்டரை நம்பி தான் இருக்கு. அப்போ இந்தியாவுக்கு இது எவ்வளோ பெரிய இழப்புன்னு பார்த்துக்கோங்க. ஒரு 60 ஆண்டுகளுக்கு முன்பே அன்று இருந்த அரசாங்கத்திற்கு ஒரு தொலைநோக்கு பார்வை இருந்திருந்தால் இன்று இந்தியாவும் இந்த செமிகண்டக்டரை தயாரிப்பதில் மிக முக்கியமான ஒரு நாடாக இருந்திருக்கும். அது கடந்து வந்துட்டோம், நடந்து போச்சு. ஆனால் பிரதமர் மோடி என்ன சொல்றாருன்னா, இந்த ஆண்டு முடிவிற்குள் இந்தியாவில் தயாரித்த மேட் இன் இந்தியா செமிகண்டக்டர்ஸ் மார்க்கெட்டுக்கு வரும் அப்படின்னு சொல்லப்படுறாரு. ஸோ அப்படி சொல்லும்போது செமிகண்டக்டர் அப்படிங்கிற ஒரு இண்டஸ்ட்ரிக்குள்ள இந்தியா வந்து ஒரு மிகப்பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்த போகுது. ஏன் அப்படின்னு சொன்னால், சைனா, தாய்வான் போன்ற நாடுகள் தயாரித்தாலும் அவங்கெல்லாம் ஒரு ஒரு பொருளோடைய இமிட்டேஷன் தான் பண்ணுவாங்க. இந்தியாவுக்கு இருக்கக்கூடிய ஒரு நற்பெயர் என்ன அப்படின்னு சொன்னால், இனோவேஷன். நம்ம வந்து தயாரிப்போம், நம்ம கண்டுபிடிப்போம், நம்ம புது புது விஷயங்களை உருவாக்குவோம். ஸோ இந்தியா வந்து ஒரு மார்க்கெட்டுக்குள்ளே வருது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அந்த மார்க்கெட்டில் மற்ற நாடுகளை விட இந்தியா வந்து சிறப்பாக செயல்படும் அப்படிங்கிறது நம்மளுடைய வரலாறு நமக்கு சொல்லி தந்திருக்கு. ஸோ பிரதமர் மோடி சொன்னபடி இந்த ஆண்டிற்குள்
நம்ம வந்து செமிகண்டக்டர் மார்க்கெட்டுக்குள்ளே வந்துட்டோம் அப்படின்னு சொன்னால் அடுத்த 10 ஆண்டுகளில் அல்லது நம்ம 100வது ஆண்டு சுதந்திர தினத்தை கொண்டாடும் போது 2047ஆம் ஆண்டில் செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரியிலேயே இந்தியா அப்படிங்கிற இந்த நாடு தான் கோலோச்சி இருக்கும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது. நிச்சயமா தொடர்ந்து இணைப்பில் இருங்க. ஆனந்த், அடுத்ததா ரொம்ப அழுத்தி பிரதமர் மோடி சொன்ன விஷயம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா டீப் வாட்டர் எக்ஸ்ப்ளோரேஷன். எப்படி இப்போ நிலத்திலேருந்து கனிம வளங்களை எடுக்கிறாங்களோ அது மாதிரி பூமிக்கு அடியில் நிறைய கனிம வளங்கள் இருக்குது. அதை உலக நாடுகள் போட்டி போட்டு கொண்டு இருக்குது. அந்த ரேஸில் இந்தியா குதிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அழுத்தி சொல்லியிருக்காரு. அதை பற்றி விரிவாக சொல்லுங்கள் அபினவ். ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்தியா ஆகட்டும், சைனா ஆகட்டும், அமெரிக்கா ஆகட்டும், எல்லாருமே ஸ்பேஸ் ரேஸில் ரொம்ப ஆர்வம் காட்டுறாங்க. நிலவுக்கு போகணும், செவ்வாய் கிரகத்தை வந்து காலனைஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரியான கருத்துக்களையும் முன்வைக்கிறாங்க. தண்ணியே இல்லாத, ஆளே இல்லாத அந்த பகுதிகளை காலனைஸ் பண்ணி நமக்கு என்ன கிடைக்க போகுது? அதற்கான பதில் என்ன அப்படின்னா தாது பொருட்கள். ஸோ தாது பொருட்கள் வந்து நிலாவாகட்டும், செவ்வாய் கிரகமாகட்டும், பிற கிரகங்களில் எக்கச்சக்கமாக இருக்குது. ஸோ இந்த பகுதிகளை நம்ம காலனைஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் எக்கச்சக்க தாது பொருட்களை நம்மளால் எடுத்து பல விஷயங்களை சாதிக்க முடியும். ஆனால் பலருக்கு தெரியாத விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் நம்முடைய கடல் பகுதியிலையும் இதே அளவுக்கான தாது பொருட்கள் எக்கச்சக்கமாக குவிஞ்சிருக்கு. ஸோ நாம் வந்து ராக்கெட் டெக்னாலஜியில் பல கோடிகளை இன்வெஸ்ட் பண்ண வேண்டிய அதே நேரத்தில் டீப் சி டெக்னாலஜிலையும் இன்வெஸ்ட் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். நாம் இன்வெஸ்ட் பண்ணலை அப்படின்னு சொன்னால் நம்முடைய பகுதியில் பிறர் இன்வெஸ்ட் பண்ணி நம்ம அந்த தாது பொருட்களை எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் உருவாகலாம். அதனால தான் மத்தியில் பிரதமர் மோடி அவர்களுடைய ஆட்சி வந்த பிறகு உடனடியாக இந்த டீப் சி எக்ஸ்ப்ளோரேஷனுக்கான திட்டங்கள் உருவாக்கப்பட்டுச்சு. அந்த திட்டத்தின் அடிப்படையில் தான் மத்ஸ்யா 6000 அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு டீப் சி வெஹிக்கிள். இது என்ன அப்படின்னு சொன்னால் ஒரு சப்மரின் மாதிரி. இந்த சப்மரின் கடலுக்குள்ள 6 கிலோமீட்டர் ஆழத்துக்கு இதனால் முழுக முடியும். அப்படி முழுகி கடலோட அடிமட்ட பரப்பை இது வந்து அலச போகுது. இந்தியாவோட கடல் பகுதிகளில் தோரியம் எக்கச்சக்கமாக இருக்குது. தோரியம் மாதிரியே பிற மிக முக்கியமான தாது பொருட்கள், செமிகண்டக்டர் தயாரிக்கிறதுக்கான தாது பொருட்கள், நியூக்ளியர் தாது பொருட்கள், இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கிறதா சொல்கிறாங்க. இந்த ஆராய்ச்சியின் மூலமாக அவற்றை இந்தியாவால் கைப்பற்ற முடியும் அப்படின்னு சொல்லப்படுது. அதற்காக எக்கச்சக்க இன்வெஸ்ட்மெண்ட்ஸையும் திட்டங்களையும் இந்தியா செயல்படுத்திட்டு வருது. அதை பற்றி தான் பிரதமர் வந்து இன்னைக்கு பேசியிருக்காரு. நிச்சயமா அபினவ், தொடர்ந்து இணைப்பில் இருங்க. நான் ஆனந்த் கிட்ட போயிட்டு வரேன். ஆனந்த், அடுத்ததாக பிரதமர் சொல்லியிருக்கிறது வந்து ஜிஎஸ்டியை பற்றி தான். இப்போ தான் ஜிஎஸ்டி வந்து அண்மையில் தான் வந்து நடைமுறைப்படுத்தப்பட்டது. ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒவ்வொரு வரி, ஒவ்வொரு மாதிரியான வரிகள், இதெல்லாம் வந்து சீரமைக்கப்பட்டு ஒரே விதமான ஜிஎஸ்டி வரி அப்படின்னு கொண்டு வரப்பட்டுச்சு. ஆனால் இப்போது பிரதமர் என்ன சொல்லியிருக்காரு, நெக்ஸ்ட் லெவல் ஜிஎஸ்டி ரிஃபார்ம்ஸ் அப்படிங்கிறாரு. அது என்ன, அதில் என்ன மாதிரியான ரிஃபார்ம்ஸ் எல்லாம் கொண்டு வர போகிறாங்க, அதில் என்ன அப்படி தேவை இருக்கிறது? அது நம்ம நாட்டினுடைய ஒரு இயல்பு. நம்ம நாடு வந்து எப்போவுமே பழமைவாதம் பேசிக்கொண்டே இருக்க மாட்டோம். நம்ம அந்தந்த காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி மாறிக்கிட்டே இருப்போம். அது நம்மளுடைய நாடு, நம்மளுடைய தர்மம், நம்மளுடைய மதம் அனைத்துமே அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அதே தான் வந்து ஜிஎஸ்டிக்கும் பொருந்தும். ஒரு சட்டம் ஜிஎஸ்டி வந்தே கிட்டத்தட்ட 7-8 வருஷம் ஆகுது அப்படின்னு சொன்னால் அதில் கண்டிப்பாக ஒரு அப்டேஷன் வேணும். அந்த அப்டேஷனுக்கான ஒரு 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 குறிப்பை தான் வந்து இப்போ பிரதமர் அவர்கள் அறிவிச்சிருக்கார். ஜிஎஸ்டி வந்தபோது எவ்வளவு சிக்கல்கள் எல்லாம் சரி செய்து இந்த டேக்ஸ் சிஸ்டமே எவ்வளோ ஒரு சிம்பிளிஃபை பண்ணி வீட்டில் இருந்தபடி நானும் நீங்களுமே வந்து நம்மளுடைய டேக்ஸ் இந்த ஜிஎஸ்டியை வந்து இன்னொருத்தருடைய உதவி இல்லாமல் நம்ம வந்து அப்ளை பண்ணக்கூடிய ஒரு சுலபமான ஒரு ப்ரொசீஜரை வந்து இந்த கவர்மெண்ட் கிரியேட் பண்ணி தந்தது. அதில் சில சிக்கல்கள் இருந்தது. சில இண்டஸ்ட்ரி கொஞ்சம் கூட்டணும், குறைக்கணும், இப்படி பல கோரிக்கைகள் இருந்தது. அது ஒவ்வொரு ஆண்டும் அந்த ஜிஎஸ்டி கவுன்சில் மீட்டிங்கில் அதை பற்றி பேசி அனைத்து மாநிலங்களினுடைய அனுமதியும் பெற்று அவங்களுடைய அங்கீகாரத்தையும் பெற்று அந்த திருத்தங்கள் எல்லாம் கொண்டு வரப்பட்டிருக்கு. அதே மாதிரி ஜிஎஸ்டி அப்படிங்கிறது இதற்கு முன்னாடி எப்படி இருந்தது, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு டேக்ஸ் முடிவு பண்ணணும்னா கேபினெட் மினிஸ்ட்ரியை முடிவு பண்ணிட்டு போயிடுவாங்க. பட் அப்படி இல்லாமல் அனைத்து மாநில அரசாங்கத்துக்கும் உரிமை வேண்டும். மாநில அரசாங்கமும் ஒன்று இருக்கு, அவங்களுக்கும் அதற்கான ஒரு வாய்ப்பை தர வேண்டும், அவர்களுடைய குரல்களையும் அவர்களுடைய கோரிக்கைகளையும் கேட்க வேண்டும் அப்படின்னு இன்னைக்கு ஜிஎஸ்டியில் ஒரு முடிவு எடுக்கணும்னு சொன்னால் அனைத்து மாநில நிதி அமைச்சர்களும் கலந்து கொண்டு அவர்களுடைய அனுமதியோடு தான் நம்ம ஒரு முடிவு எடுக்க முடியும். இது ஏன் முடிந்தது, இது ஏன் சாத்தியமாச்சு அப்படின்னா ஒரு முதல்வராக இருந்து பிரதமரான திரு நரேந்திர மோடி அவர்கள் அவருடைய ஆட்சியில் அதுக்கு எந்த மாதிரியான சிக்கல்கள் இருக்கும், ஸோ எப்படி இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறத அவர் வந்து வரையறைப்படுத்துறார். இப்போ ஜிஎஸ்டியில் அப்டேஷன் வரும். என்ன அப்டேஷன் வரும், அது அடுத்தடுத்து நம்மளுடைய நிதி அமைச்சரும் மற்ற அது சார்ந்த செக்ரட்டரிஸும் நமக்கு வந்து குறிப்பிடுவாங்க. அது வர வரைக்கும் நமக்கு தெரியாது என்ன அப்டேட் வரப்போகுது அப்படின்னு சொல்லி.
அதை சொல்லிட்டு பிரதமர் இன்னொரு விஷயமும் குறிப்பிடுறார். இந்த ஜிஎஸ்டியில் இந்த மாற்றம் வந்ததுனால, ஒரு இன்க்ளூசிவ் கவர்மெண்ட்டாக மாறியதால கிட்டத்தட்ட 25 கோடி இந்தியர்களை வறுமையிலிருந்து மீட்டிருக்காங்க. அதாவது ஏழைகள், விதவை பெண்கள், அதுக்கப்புறம் ஊனமானவர்கள், இந்த மாதிரி பல பேர் அவர்களுக்கு தேவையான அரசுகிட்ட இருந்து கிடைக்க வேண்டிய அவர்களுடைய உரிமையை பெறுவதற்கே நாய் மாதிரி அலைய வேண்டிய ஒரு காலகட்டம் இருந்திருக்கு. இது எனக்கும் தெரியும், உங்களுக்கு தெரியும், நம்மளும் பார்த்துருப்போம். நம்ம உறவினர்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க அப்படின்னு பார்த்துருக்கோம். இது அனைத்தையுமே இன்னைக்கு சுலபமாக்கி டிஜிட்டலைஸ் ஆக்கி ஒரு இந்தியா ஒரு முன்னோக்கி போகக்கூடிய ஒரு நாடாக மாறி இருக்கு அப்படிங்கிறதையும் சேர்த்து இதில் குறிப்பிட்டிருக்காரு. ஸோ ஜிஎஸ்டியினுடைய அப்டேஷன் கண்டிப்பாக கூடுதலாக இந்தியாவினுடைய வளர்ச்சிக்கு ஒரு குணமாக இருக்கும் அப்படிங்கிறது தான் நம்மளால் பார்க்க முடியுது. நிச்சயமாக அவர் கடைசியாக சொல்லிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஆர்எஸ்எஸ் இயக்கத்தை பற்றி தான். ஆர்எஸ்எஸ் இயக்கம் இன்னைக்கு 100 வருடங்களை நிறைவு பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஆர்எஸ்எஸ் இயக்கம் பற்றி புகழ்ந்து சில வார்த்தைகள் சொல்லியிருக்காரு. என்னென்ன விஷயங்கள் சொன்னார் ஆர்எஸ்எஸ் பற்றி? ரொம்ப சிம்பிளாக தான். அவர் ஆர்எஸ்எஸ் ஒரு விளம்பரத்தை தேடக்கூடிய ஒரு அமைப்பு கிடையாது. அந்த அமைப்பில் பல ஆண்டுகள் பணி செய்து முழு நேர ஊழியராக இருந்து, அதாவது பிரச்சாரக் அப்படின்னு சொல்லுவாங்க, எந்த விதமான ஒரு பண பிரதிபலனும் எதிர்பார்க்காமல் முழுமையாக தன்னை இந்த நாட்டினுடைய சேவைக்காக அர்ப்பணிக்கக்கூடியவர்கள் அவங்க அப்படின்னு பிரச்சாரக். ஸோ அந்த பிரச்சாரக்காக இருந்த திரு நரேந்திர மோடி அவர்களுக்கும் ஆர்எஸ்எஸ்ஐ பற்றி எவ்வளவு பேச வேண்டும் அப்படிங்கிறது தெரியும். ஏன்னா விளம்பரத்தை நாடாத தேடாத ஒரு இயக்கம் ஆர்எஸ்எஸ். ஸோ ஆனால் அந்த இயக்கம் இந்தியாவுக்கு மிகப்பெரிய தொண்டை ஆற்றியிருக்கிறது. அது 100வது ஆண்டை இந்த ஆண்டு கடக்கிறது. ஸோ அப்போ அதற்கு ஒரு அங்கீகாரம் கொடுக்க வேண்டும், அரசு ரீதியான ஒரு அங்கீகாரம் கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு கட்டாயமும் இருக்கு. ஏன்னா இந்தியா சீனா போறப்போ இந்தியாவுக்கு நம்ம இராணுவ வீரர்கள், நம்மளுடைய காவல்துறையினர்கள், அனைத்து இந்த பாதுகாப்பு படையில் சம்பந்தப்பட்டவங்களும் போரில் ஈடுபட்ட போது டெல்லியில டிராஃபிக் கண்ட்ரோல் பண்ணது ஆர்எஸ்எஸ் இயக்கம். அது மட்டும் கிடையாது, இந்தியா பாகிஸ்தான் போரின் போது பாகிஸ்தான் எல்லையில போராடி கொண்டிருந்த நம்மளுடைய இராணுவ வீரர்களுக்கு உணவிலிருந்து இந்த ஆயுதங்களை கொண்டு போய் கொடுக்கும் பணி, பல பணிகளில் ஆர்எஸ்எஸ் ஈடுபட்டிருக்கு. இதை பாராட்டி, இதை அங்கீகரித்து ஆர்எஸ்எஸ்ஐ கடுமையாக விமர்சித்த முன்னாள் பாரத பிரதமர் திரு ஜவஹர்லால் நேரு ஆர்எஸ்எஸ்ஐ ரிப்பப்ளிக் டே பரேடில் கலந்துக்க வச்சிருக்காரு. இது வேற எந்த தனி இயக்க ஆர்கனைசேஷனுக்கும், ஒரு இண்டிவிஜுவல் ஆர்கனைசேஷனுக்கும் இந்த பெருமை கிடைத்தது கிடையாது. அதற்கு பிறகு இப்ப இருக்கக்கூடிய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் அவருடைய இண்டிபெண்டன்ஸ் டே ஸ்பீச்ல ஆர்எஸ்எஸ் இயக்கத்தை பத்தி சொல்லியிருக்காரு. அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய முக்கியமான ஒரு விஷயமாக நம்ம பார்க்கிறோம். அவர் என்ன சொல்லியிருக்காரு? 100 ஆண்டு கடந்து பல தியாகங்களை, பல சேவைகளை இந்த இயக்கம் இந்த நாட்டுக்காக செஞ்சிருக்கு. ஸோ அதை நம்ம கண்டிப்பாக குறிப்பிடணும் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு விஷயத்தை அவர் சொல்லி முடிக்கிறார். நிச்சயமாக சுதந்திர தின உரையில் பிரதமர் மோடி நாட்டு மக்களுக்கு என்னென்ன விஷயங்கள் சொன்னார் அப்படிங்கிறத பற்றி ரொம்ப விளக்கமாக சொன்னீங்க. நன்றி அபினவ், நன்றி ஆனந்த். நேர்களே, இது போன்ற சுவாரஸ்யமான முக்கியமான விஷயங்களை தொடர்ந்து காண தமிழ் ஜனம் சேனலுடன் இணைந்திருங்கள். உடனே தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.